சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. பிரம்ம சமாஜம், ராஜா ராம்மோகன் ராய் குறித்தெல்லாம் ஏதோ படித்திருக்கிறேன். ஆனால் இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் கருத்துக்களாலும் செயல்களாலும் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டன தாயே? ஆங்கிலேயரிடம் இருந்து அரசியல் சுதந்திரத்தை எதிர்நோக்கி நாட்டில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த போது மேலும் சில சுதந்திரங்களை பெற மக்கள் போராட வேண்டும் என்றான். அதற்காக ராம்மோகன் தொடங்கியதுதான் பிரம்ம சமாஜம். உருவ வழிபாட்டை மறுத்து உள்ளத்தில் இருந்தும் இறை வழிபாட்டை வலியுறுத்தினான். இறைவன் ஒருவனே என்றான். பல கடவுளர் வழிபாட்டை மறுத்து ஓர் இறை கொள்கையை வலியுறுத்தினான். கடவுள் மனித குலத்துக்கு பொதுவானவர். அதுபோல சமயமும் மனித குலத்துக்கு பொதுவாய் இருக்க வேண்டும் என்றான். சர்வ சமய சமரச சன்மார்க்கம் என்பது அவன் கண்ட வழிமுறையாயிருந்தது. எண்ணச் சுதந்திரமும் எழுத்துச் சுதந்திரமும் இரு கண்கள் என்றான். பெண் சுதந்திரம் முக்கியம் என்றான். உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை சாடினான். சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கத்துக்கு எதிராக போராடினான். ஒருபுறம் கிறிஸ்தவ மதமாற்றம் ஆங்கிலேயர்களால் குறிவைத்து நடத்தப்பட்ட போது ராம்மோகனின் பிரம்ம சமாஜத்தில் கல்வி அறிவு பெற்ற மத்திய தர மக்கள் பெருமளவில் சேர்ந்தார்கள். ஆனால் வங்காள வைதிகர்கள் ராம்மோகனின் முற்போக்கு ஆன்மீக பரிசோதனையை ஏற்கவில்லை. அது நாட்டில் காலம் காலமாக இருந்து வந்த கலாச்சார அடிப்படை வேர்களை அறுத்து விடுவதற்கு ஒப்பாகும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதனால் பிரம்ம சமாஜத்துக்கு போட்டியாக தர்ம சபை என்ற ஒன்றை தொடங்கினார்கள். ராம்மோகனுக்கு பின் பிரம்ம சமாஜத்தின் நலிவை போக்கி உயிர் கொடுத்தான் தேவேந்திரநாத் டாகோர். 1859 தொடங்கி நடத்தி வந்த தத்துவ போதினி சபையை பிரம்ம சமாஜத்துடன் இணைத்து தொடர்ந்து அதன் கொள்கைகளை பரப்பி வந்தான். ஆனால் அதன் சமூக சீர்திருத்த கருத்துக்களில் டாகோர் போதிய ஈடுபாடு காட்டவில்லை என்று கூறி அதிலிருந்து பிரிந்து சென்ற கேசவ் சந்திர சேன் முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை தொடங்கினான். தேவேந்திரநாத் டாகோரின் தலைமையில் அது ஆதி பிரம்ம சமாஜமாக அறிவிக்கப்பட்டது. கேசவ் சந்திர சேன் ஆங்கிலேய கிறிஸ்தவ மதத்தின் ஆதிக்கத்தால் அதைப்போல் இந்திய சமூகத்தையும் மாற்ற நினைத்தான். கிறிஸ்தவ கோட்பாடுகளை உயர்வானதாக கருதினான். அதன் தாக்கத்தை தன் முற்போக்கு பிரம்ம சமாஜத்தில் புகுத்தினான். உருவ வழிபாட்டை முற்றிலும் விலக்க வேண்டும் என்றான். அந்த கொள்கையின் வழி நடப்பவர்கள் பிரம்மோக்கள் என்று அறியப்பட்டார்கள். அதனால் கிறிஸ்தவத்துக்கு இணையாக ஒரு இந்திய கிறிஸ்தவம் போல் ஒரு குழு உருவாகத் தொடங்கியது. அதன் முக்கிய எதிரிகளாக சனாதன தர்மத்தை தூக்கி பிடித்த புரோகிதர்கள் மாறிப்போனார்கள். புரோகிதர்களை இழித்தும் பழித்தும் பலவாறாக பேசினான் கேசவ் சந்திர சேன். மனிதனுக்கோ புனித புத்தகத்துக்கோ அடிமையாவது பாவம் என்று போதித்தான். சாதி கட்டுப்பாடுகள் தகர்க்கப்பட வேண்டுமென முழங்கினான். பெண் கல்வி, மதுவிலக்கு, சமூக ஒழுக்கம் இவை பற்றியெல்லாம் அவனது பேச்சுகள் அமைந்தன. தனது சமாஜத்தை நாடு முழுவதற்கும் கொண்டு செல்வதற்காக அகில இந்திய அளவில் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டான். அது சமாஜத்துக்கு ஒரு தேசிய தன்மையை கொடுத்தது. தேசிய ஒற்றுமைக்கான ஒருங்கிணைப்பு பயணமாகவும் அது அமைந்தது.
நாட்டின் பல்வேறு பகுதி தலைவர்களும் ஒரே மேடையில் அமர்ந்தார்கள். பின்னாளில் சுரேந்திரநாத் பானர்ஜி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்ததும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் உருமாற்றத்துக்கு அடிப்படை வித்தாக அமைந்ததும் கேசவ் சந்திர சேனின் இந்த கோட்பாடுகள்தான். இந்த பிரம்மோக்களே இந்திய தேசிய காங்கிரஸில் அதிகம் இணைந்தார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் தன்மை இவர்களால் தான் தீர்மானிக்கப்பட்டது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்குவே